தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் வரலாறு காணாத மிகப்பெரிய வசூல் வேட்டை மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கு. இதனால் படக்குழு செம ஹாப்பியில் இருக்காங்க. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ரசிகருக்கு மத்தியில் ஒரு எமோஷனலான எதிர்பார்ப்பு இருக்குது. அதுதான் விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 27 மலேசியாவில் நடக்கப் போகிறது. டிசம்பர் 27 மலேசியாவில் நடக்கிற இசை வெளியீட்டு விழாவுக்கு நேற்று இருந்தே டெய்லியும் ஏதாவது ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அப்டேட் கொடுத்து ஹைப் பயங்கரமாக ஏற்றி கொண்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் முக்கியமாக தமிழக திரையரங்க உரிமை தொகை எவ்வளவு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்பே ஜனநாயகன் திரைப்படத்துக்கு நார்த் சைட்லையும் சரி ஓவர்சீஸ்லையும் சரி அதிகமான தொகைக்கு ஜனநாயகன் திரைப்படத்தை விட்டுருந்தாங்க. 78 கோடி ரூபாய் ஓவர்சீஸில் ஜனநாயகன் திரைப்படத்தை வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் ஹியூஜ் நம்பர். இப்போ தமிழகத்தில் மட்டுமே 108 கோடி ரூபாய் கொடுத்து ஜனநாயகன் திரைப்படத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. திரையரங்குகள் உரிமையை இது ஒரு நம்பர். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த திரைப்படத்திற்கும் இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகல, படத்தோட ஒரே ஒரு பாடல் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஃபேஸுக்காக விஜய் அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபேஸுக்காக திரையரங்குகள் பயங்கரமான முன் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னுமே இது மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் கேரளா கர்நாடகாலாம் போகும்போது இன்னுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்த் சைடில் ஜனநாயகன் திரைப்படத்தை அதிகமான ஸ்க்ரீன் கவுண்டில் ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மலேசியாவில் பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடந்து முடிச்சுட்டு அப்புறமா அடுத்த 10 நாள் நார்த் சைட்லையும் ஓவர்சீஸ்லையும் பயங்கரமான கான்சன்ட்ரேஷன் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு பண்ண போகிறாங்க. தமிழகத்தில் அப்படிதான் தெரியும். ஸோ எந்த விதமான ப்ரொமோஷனும் பண்ணலாலே ஜனநாயகன் திரைப்படம் தமிழகத்தில் பயங்கரமான வெற்றி திரைப்படம் அமையும். மற்ற ஸ்டேட்டில் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. ஒன் ஆஃப் த கெரியர் பெஸ்ட் ஃபிலிமாக வசூல் ரீதியாகவும் விமர்சனம் ரீதியாகவும் விஜய் அவர்களுக்கு இது இருக்கும் என்பதில் சற்றும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.